போறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டு. அதுக்கு நம்ம ஸ்லீப் ஹைஜீன்னு சொல்லக்கூடிய சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது தூக்கம் எளிமையா வரத பார்க்க முடியுதுங்க. முதல் விஷயம் என்னன்னா, 6 மணிக்கு மேல ஸ்டிமுலன்ஸ், அதாவது காஃபி போன்ற விஷயங்களை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணுங்க. அதே போல தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆல்கஹால் ஹேபிட்ஸ் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பா அது லாங் டேர்ம்ல எஃபெக்டிவா இருக்காது. ஸோ அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம், ஒரு பெட் டைம் ரொட்டீன் வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு half an hour புக் படிச்சுட்டு அப்படியே தூங்க போறதாக இருக்கலாம், இல்ல ஒரு மியூசிக் கேட்டுட்டு தூங்க போறதாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு வார்ம் வாட்டர் பாத் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூங்க போறது. இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மூணாவது விஷயம், கன்சிஸ்டன்டான ஸ்லீப் ஷெட்யூல் ஃபாலோ பண்றது. ஒரு டைம்க்கு தூங்கி ஒரு டைம்க்கு எழுந்திருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஷெட்யூல் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். தூங்க போறதுக்கு முன்னாடி ஹெவி மீல்ஸை அவாய்ட் பண்ணிடுங்க. அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்கிரீன் டைம் எக்ஸ்போஷருங்க. ஆஃபன் நம்ம சொல்ற விஷயம், ஆனா கண்டிப்பா இதை நம்ம எல்லாரும் இக்னோரும் பண்ணிடுறோம். ஸோ தூங்க போறதுக்கு 1 hour பிஃபோர் நோ ஸ்கிரீன் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருங்க. தேங்க்யூ.